ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் சோபன் பிரசாத் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். பாருங்கள், சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 kg சிக்கனை க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கு தேவையான வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பெரிய சைஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் சிக்கன் மசாலா 1 பேக்கெட், பெப்பர் 1 பேக்கெட், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை சோம்பு கிராமுங்க. நான் வந்து இது கிரேவியாக தான் பண்ண போகிறேன், குழம்பா பண்ண போகிறதில்ல. கிரேவியாக பண்ணுறதுனால பெப்பர் 1 பேக்கெட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வீடியோவில் நான் காமிக்கிறேன். நீங்கள் இதுதான் என் வீடியோக்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போட வேண்டிய வீடியோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வரும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. பாருங்கள், பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். எந்த ஒரு குழம்புக்குமே வந்து வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுக்கலாம். ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் போட்டதுக்கப்புறம் தான் போடுவேன். ஏன்னா நான் இப்போ போட்டேன் அப்படின்னா கடாயெல்லாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் எப்போவுமே வந்து சிக்கன் போட்டதுக்கப்புறம் தான் போடுவேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் நான் போட்டுக்கிட்டேன். இதுவும் நல்ல வெங்காயம் அந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஓகேவா? பாருங்கள், வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கணும். இப்படி வதங்கினா தான் எந்த ஒரு குழம்புமே கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்காமல் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் அது எப்படி தக்காளிலாம் முழுசாக இருக்கும். அது நல்லா இருக்காதுல்ல. இப்படி பண்ணால் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். ஓகேவா? இப்போ சிக்கன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து நீங்கள் மஞ்சள் போட்டு கழுவினா தான் அதில் இருக்க கொஞ்சம் அந்த சிக்கன் ஸ்மெல்லு கிருமிகள்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். எப்போவுமே சிக்கன் வந்து மஞ்சள் போட்டு கழுவிக்குங்க. ஓகேவா? இது நல்ல ஒரு வதக்கிட்டு இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பாருங்கள். உண்மையாலுமே சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இப்படி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். அப்போ தான் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் அடி பிடிக்காது. அந்த கிரேவியும் வந்து நல்ல சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது வந்து ஒரு 5 minutes குக் பண்ணலாம். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அது கொஞ்சம் லைட்டாக பச்சை ஸ்மெல் வேறு அடிக்கும். அது போனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்துக்கு தேவையான மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணல. இது வந்து என்னோடய மெத்தடு, எங்கள் அக்கா மெத்தடு கிடையாது. இது என்னோடய மெத்தடு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் நான் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நான் சிக்கன் மசாலா தாங்க ஆச்சு சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது அப்படியே ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறிக்கலாம். இதுக்கு வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாதுங்க. இது சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே வரும். நான் அந்த தண்ணியிலே தான் நான் கிரேவி நீங்கள் பண்ண போகிறேன். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுக்காவாக தான் பண்ண போகிறேன். ஓகேவா? பாருங்கள், இந்த அளவுக்கு கிளறிக்கணும். காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு இந்த காரம் போதும். ஏன்னா பெப்பர் வந்து நம்ம போட போகிறோம். அதிலே இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை போட்டு நான் இன்னும் கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை போட்டு குக் பண்ணி பாருங்கள். அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு 5 minutes மூடிக்கலாம். நம்ம ஒரு 5 minutesக்கு ஒரு டைம் வந்து நம்ம கிண்டி விடணும். இல்லைனா அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் இது கிளறிட்டு இருக்கணும். ஓகேவா? இன்னும் அதை மூடி வைக்க போகிறேன். மறுபடியும் ஒரு 5 minutes கழிச்சு தான் அதை திறக்க போகிறேன். ஓகேவா? பாருங்கள், சிக்கன் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. எவ்வளோ தண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ வந்து நல்லா ஒரு கிண்டிக்கலாம். மறுபடியும் ஒரு நல்லா ஒரு கிண்டிக்கிட்டு மறுபடியும் ஒரு 5 minutes மூடி வச்சிடலாம். ஓகேவா? அப்போ தான் நல்லா சிக்கன் நல்லா வெந்து வரும். பாருங்கள், சிக்கன் பாருங்கள் இந்த அளவுக்கு கிண்டி விட்டு மறுபடியும் முடிச்சுக்குங்க. ஓகேவா? சிக்கன் மட்டும் செய்யும் போது எப்போவுமே வந்து பக்கத்தில் இருந்துக்குங்க. இல்லைன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும்.
ஓகேவா? பாருங்கள் எண்ணெய்லாம் எப்படி திரிஞ்சு வந்துருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு பார்த்திங்களா? இப்போ வந்து அவ்வளோக்கா அடி பிடிக்கல. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெய் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போது போட்டோம் அப்படின்னா இந்த சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதுக்காக தான் நான் எப்போவுமே வந்து இப்படி பண்ணுவேன். நீங்கள் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிக்கன் கிரேவி பெப்பர் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு பெப்பர் போடும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு சுக்காவாக இருக்கணும். சிக்கன் கிரேவி ஓகேவா? சூப்பராக இருக்கும் காரஞ்சாரமாக. இது பெப்பர் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறிக்கலாம். ஓகேவா? பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு அப்புறம் சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நாங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு இந்த கிரேவிலே நாங்கள் எப்போவுமே சாப்பிட்ருவோம். ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் கிரேவியாக பண்ணிவிட்டேன் சுக்காவா. பாருங்கள் 65 சூப்பராக வந்துருக்குங்க. மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராமல் டேஸ்ட்டுமே சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக வந்திருக்கு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரைஸ், சிக்கன் கிரேவி, ரசம், மட்டன் கறி, 65 வேறு லெவல். இது வந்து சோபனுக்கு 65 ரசம். இது வந்து மட்டன் கோழி 65. மட்டன் கோழி இப்படி பட்டுமடாமல் சாப்பிடும் போது எப்படி எம்மியாக இருக்கும்.